So today's topic is about Lenz's law. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லென்ஸஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ வந்து இது ஒரு காயில், இன்சுலேட்டட் காயில், லேமினேட்டட் காயில். இதில் ஒரு சேஞ்சிங் ஃப்ளக்ஸ்னால் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா தேர் இஸ் சேஞ்சிங் ஃப்ளக்ஸ். ஆனால் மேக்னெட் அப்படியே இப்போ பர்மனெண்ட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் சேஞ்சிங் ஃப்ளக்ஸ். ஸோ இஃப் யூ அப்ளை அ சேஞ்சிங் ஃப்ளக்ஸ், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மேக்னெட் எடுத்து அந்த காயிலுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணுறது எடுக்கிறது இப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். அதாவது இந்த காயில் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். அந்த வோல்டேஜை நம்ம இங்கே பார்க்கலாம். That depends on, so the voltage induced in the coil is equal to rate of change of flux. d phi by dt na idhan adanoda meaning. We have to change the magnetic flux. If it is constant na no EMF is induced, and that depends on number of turns. ஒரு டர்னுக்கு பதில் 10 டர்ன் போட்டிங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு இந்த லென்ஸஸ் லாவில் தேவைப்படுது. இந்த இன்டியூஸ்டு ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் இந்த லா, அதாவது VL = N dπ/t ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்ன்னு சொன்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இது இப்படியும் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டண்ட்டாக அந்த நார்த் போல் சவுத் போல் மேக்னெட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு காயிலை மூவ் பண்ணிங்கனாலும் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த காயிலில் தான் மறுபடியும் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. ஸோ ரெண்டு கேஸுமே ரிவர்சபிள். காயில் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு மேக்னெட் மூவ் பண்ணிங்கனாலும் வோல்டேஜ் இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். மேக்னெட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு காயிலை மூவ் பண்ணிங்கனாலும் மேக்னெட் நார்த் போல் சவுத் போல், இப்போ காயில் எப்படி மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் த வோல்டேஜ் இஸ் இன்டியூஸ்ட் இன் த காயில். இதை நம்ம அந்த வோல்டேஜ் இன்டியூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதை வந்து இதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து விசிறி. இப்போ வந்து இது நம்மக்கிட்ட இந்த இடத்துல ஏர் இருக்குன்னா, இப்போ விசிறி இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு காற்று எதுவும் கிடைக்காது. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், விசிறி எடுத்துகிட்டு மெதுவாக வீசுகிறப்ப எனக்கு காற்று கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது, யூ ஆர் கட்டிங் த ஏர். ஸோ யூ ஆர் கட்டிங் த ஏர்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இட்ஸ் dπ/dt, யூ ஆர் கட்டிங் த ஏர். இப்போ கம்மியாக வருது. இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ வேகமாக நான் வீசுகிறேன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால் அதிகமான காற்று எனக்கு கிடைக்குது. அதனால் அதிகமான வோல்டேஜ் இன்டியூஸ்ட் ஆகுது. இதில் இன்னொன்று, இதை வந்து என்னோட நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னா, என்னன்றது அங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் காயில் அண்ட் வைண்டிங். இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது, அதனால் எனக்கு நிறைய காற்று வருது. இப்போ இதே விசிறி நான் சின்னதாக இப்படி செஞ்சு இப்படி பிடிச்சி கட் பண்ணேன்னா அந்த ஏரியா வந்து கம்மியான காற்றை தான் கட் பண்ணுது. அதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய காற்று கம்மியாகுது. ஸோ இந்த கேஸில் ஏரியா கூடுறப்போ எனக்கு நிறைய காற்று கிடைக்குது. இதே ஏரியா சின்னதாச்சுன்னா எனக்கு காற்று கம்மியாக கிடைக்கும். எதுவுமே விசிறாமல் ஃபிக்ஸடாக இருந்தால் ஒன்றுமே கிடைக்காது. இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், இதில் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, காயில் ஃபிக்ஸட், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபிக்ஸடாக இருந்து காயில் சேஞ்ச் பண்ணாலும் இது வோல்டேஜ் இன்டியூஸ்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் என்னென்னா, இதை ஃபிக்ஸடாக வச்சு நம்ம பாடி மூவ் பண்ணால் இன்டியூஸ்ட் ஆகுமா, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு வேன் யூஸ் பண்ணுறாங்க, அது மேலே நின்றுட்டு பிரச்சாரம் செய்யலாம். சப்போஸ் அந்த வேன் வேகமாக மூவ் ஆகுதுன்னா, இப்போ மேலே நிற்கிற நாம் என்ன பண்ணுறோம், யூ ஆர் கட்டிங் த ஏர். காற்று அங்கேயே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை கட் பண்ணிட்டு போகிறீங்க. கட் பண்ணுறப்போ உங்களுக்கு காற்று உங்கள் மேலே இன்டியூஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் காற்றை கட் பண்ணாலும் இல்லை காற்று உங்கள் மேலே கட் பண்ணாலும் காற்று வந்து உங்களுக்கு தான் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி ஸ்டேஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்போ ஒரே புழுங்கி தள்ளும். ஆனால் ட்ரெயின் மூவ் ஆகும்போது காற்று அங்கேயே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மூவ் ஆகும்போது யூ ஆர் கட்டிங் த ஏர். நாம் காற்றை கட் பண்ண சொல்லி ஏர் இஸ் இன்டியூஸ்ட் இன் அவர் பாடி. இது எதுக்குன்னா, இந்த ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதர்வைஸ் இட் இஸ் நோ வே டைரக்ட்லி கனெக்டட் வித் திஸ் ஃபார்முலா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா,
Voltage induced in the coil is N d pi by dt. That is, N is number of turns, d pi by dt is the rate of change of flux. இதே ஃபார்முலா எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா L di by dt ன்னு வரும். L di by dt. இதில் வந்து L என்றது இண்டக்டன்ஸ் ஹென்ரி, di by dt என்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். ஓகே, இப்போ இந்த காயிலில் ரெண்டு கேஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன்று ஏசி, இன்னொன்று டிசி. டிசியோட ஃப்ரீக்வன்சி 0. ஸோ அது ஜீரோன்றதுனால எக்ஸ்எல் 2πfl, ஸோ ஆல்மோஸ்ட் அது ஷார்ட். அது வந்து எந்த வோல்டேஜையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். டிசி கொடுத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 0. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πfl. அப்போ ஃப்ரீக்வன்சி 0 போகிற சொல்ல இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வில் பிகம் 0. ஸோ இதுனா இன்ஃபினிட் கரண்ட் போகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ அங்கே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அங்கே இல்லை. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்க சொல்ல தான் அந்த இஎம்எஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த காயில். ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. சப்போஸ் ஏசி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு. ஆல்டர்னேட்டிங் ஃபீல்டு இருக்கிறப்போ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் த ஆம்ப்ளிடியூட் கீப்ஸ் ஆன் வேரிங், வேரஸ் டிசி இட் இஸ் ஃபிக்ஸட். ஓகே, தேர்ஃபோர் when you apply AC you will get an alternating flux. Therefore the rate of change of flux is there. Therefore an EMF is induced in the coil. That we can see that. Now this is about a basic introduction on Faraday's laws of electromagnetic induction. I have told you two laws. Now coming to Lenz's law. இந்த Lenz's law என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ளை, சப்போஸ் இது ஒரு காயில், இதுக்கு ஒரு சப்ளை ஏசி சப்ளை கொடுத்தீங்கன்னா, okay, current starts flowing through the coil. It will have an alternating magnetic field. Alternating magnetic field is alternating flux. So our flux keeps on varying. இது என்ன சொல்லுதுன்னா, இதில் இன்டியூஸ்ட் ஆன வோல்டேஜ் எது காரணமாக இருந்துச்சுன்னா இந்த சோர்ஸ். ஆனால் இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுதுன்னா, எது இதை உருவாக்கிச்சோ, இந்த வோல்டேஜை உருவாக்கிச்சோ அதை இதை அப்போஸ் பண்ணுது. புரியுதுங்களா? எது இந்த இடத்துல வோல்டேஜ் இருப்பதற்கான காரணம் இந்த சோர்ஸ். ஆனால் இதில் உள்ள வோல்டேஜ் ட்ரைஸ் டு அப்போஸ் த வெரி காஸ் விச் ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் இட். அதுதான் லென்ஸஸ் லா. அதனால் ஜென்ரலாக இந்த ஃபார்மில் ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் இந்த மைனஸ் சைன் போடுவோம். மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணால் இட் இஸ் அப்போசிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பட் இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அது கரெக்ட் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட், பட் தட்ஸ் தி ஐடியா. த இன்டியூஸ்ட் வோல்டேஜ் டென்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ கரண்ட். ஸோ இங்கே வோல்டேஜ் கொடுத்த உடனே திஸ் வில் an EMF flux is magnetic flux that will establish a current in the coil. So current in the coil, okay, which produces a flux, that will produce a flux that will oppose any change in the original flux. Any change in the original flux எதனால கிரியேட் ஆகுது? இந்த சோர்ஸ்னால. ஏன்னா it is, if the sine voltage starts increasing, flux also start increasing. That is, it keeps on changing. But this is happening at the very instant of time. Opposing also happens very instant of that time. அந்த நொடியில் என்ன ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே இடத்துல அதில் அப்போசிஷன் நடக்குது. ஆனால் அதை தான் நம்ம லென்ஸஸ் லான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த ஐடியா இஸ் லென்ஸஸ் லா இஸ் ரிலேட்டட் டு ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஆனால் அவர் லென்ஸு என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு மைனஸ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மைனஸ் சைனோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, த வோல்டேஜ் இன்டியூஸ்ட் இன் த காயில் try to oppose the very cause which has produced it. That means இந்த voltage வந்து alternating field create பண்ணுது, alternating flux create பண்ணுது. இப்படி alternating flux create ஆக இதில் induced ஆகிற voltage try to oppose that alternating flux created by the current. அதுதான் இந்த definition. The induced voltage tends to, induced voltage என்றது எதில் coilல, tends to establish a current in the coil which produces a flux. It will produce an alternating flux that will oppose any change in the original flux. அப்போ any change in the original fluxனா flux change ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஏசி, இதே டிசி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? The flux is not changing. Okay,
அப்போ அது வந்து அப்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்போசிஷனும் நடக்காது. ஓகே. ஆனா மோரோவர் இஃப் யூ கிவ் a DC to a coil, basically it acts as a short circuit. Why? XL is equal to 2 pi FL, frequency is 0, therefore reactance 0, so infinite current will flow through the inductance. அதனால தான் ஒரு இண்டக்டர் காயிலுக்கு DC நம்ம கொடுக்கக்கூடாது. So that's all about basic understanding on Faraday's laws of electromagnetic induction and Lenz's law. Hope you might have understood the concept and the significance of the minus sign in the voltage induced coil. Thank you for your attention. Thank you. Nandri.